ஆஹா. ஸோ இந்த மாதிரி உங்க பேட்டரிஸும் தண்ணிக்குள்ள இருந்துருச்சுன்னா பேனிக்கே ஆக வேணாம். நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன். வெல்கம் டு ஃப்ளை வித் எடி. நான் உங்க நேம். ஸோ இந்த மாதிரி உங்க பேட்டரி கீழே விழுந்துருச்சு அப்படின்னா, தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு அப்படின்னா, நீங்க பார்க்க வேண்டிய ஃபர்ஸ்ட் 3 விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் பேட்டரி வந்து என்ன பொசிஷன்ல இருந்துருக்கு, தண்ணி ஃபுல்லா முழுகிடுச்சா, இல்ல ஏதாவது ஒரு பார்ட் தான் முழுகிருக்கான்னு நீங்க வந்து பார்க்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, சார்ஜர்லயோ ட்ரோன்லயோ கனெக்ட் பண்ணிடவே கூடாது. அது வந்து ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மூணாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, பேட்டரியில ஏதாவது ஓப்பன்ஸ் இருக்கா, கிராக்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க வந்து உள்ள விழுந்த பிறகு ஒரு பாட்டு மட்டும் தான் விழுந்திருக்கு அப்படின்னா, லைட்டா தான் தண்ணி பட்டிருக்கா அப்படின்னா, அந்த பார்ட்ல எங்க கிராக்ஸோ ஓப்பன்ஸோ இல்லை அப்படின்னா, தாராளமா நீ 1 or 2 hours காய வச்சுட்டு நீ தாராளமா ஃப்ளை பண்ணலாம். ரெண்டாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, சப்போஸ் பேட்டரி ஃபுல்லாவே முழுகிடுச்சு அப்படின்னா, உங்க பேட்டரி வந்து புது பேட்டரி, எங்கேயுமே கிராக்ஸோ ஓப்பன்ஸோ எதுவுமே ஆகல, ஃபுல்லாவே சீல்டு தான் இருக்கு அப்படின்னா, ஒரு 6 hours to 12 hours நல்லா வெயில்ல காய வச்சுட்டு நீங்க ஃப்ளை பண்ணலாம். ஒண்ணுமே ஆகாது. ஆனா ஏதோ கிராக்ஸ் இருக்கு, ஓப்பன்ஸ் இருக்கு அப்படின்னா சர்வீஸ் சென்டர் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட செக் பண்ணிட்டு சார்ஜ் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க தவறுதலா இது பண்ணிட்டீங்க அப்படின்னா பேட்டரிஸ் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகுது நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த 3 மிஸ்டேக் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு பேசிக்கான மிஸ்டேக்ஸ் தான். இதை பண்ணிடாதீங்க. ஸோ பேட்டரிஸ் பார்த்தீங்கன்னா அதிக இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.